புடவை வாங்கி கொடுக்குறது யூஸ்வல் தான். வாங்கி கொடுக்குறவங்கள அந்த புடவை கட்டி விட்டா மறக்க முடியாதுல்ல. உன் பர்த்டேவை சொன்னேன். கட்டி விடுவ. அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட்டி விடு. என்னாச்சு பிரதீப், திடீர்னு சீரியஸ் ஆயிட்ட? இல்ல, நம்ம லவ் விஷயம் வீட்டில் சொல்ற அளவுக்கு வரல. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். நான் பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் தான் அவரோட ஆசை. ஆனா அந்த அளவுக்கு நான் வரலன்ட்டு தான் அவரோட அபிப்பிராயம். இப்ப இதை சொல்லணுமான்னு தான் யோசிக்கிறேன். என்ன, ஆரம்பத்துல கொஞ்சம் கத்துவாங்க, அதுக்கப்புறமா காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. இல்ல நந்தினி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என்ன சொல்ற? என்ன வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிருவாங்க. சிங்கிள் பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்ற பிரதீப்? எல்லா சொத்தும் உன் பேர்ல இருக்குன்னு தானே சொன்ன? எங்க தாத்தா சம்பாதிச்சதுல எங்க அப்பா என் மேல எழுதின சொத்து எல்லாம் எங்க அப்பா சுயமா சம்பாதிச்சது. எப்ப வேணா மாத்தி எழுதலாம். இங்க பாரு நந்தினி, சென்னையில மட்டுமே 70 வீட்ல இருந்து எங்களுக்கு வாடகை வருது. எங்க வீடு பாத்ரூம் மட்டுமே டபுள் பெட்ரூம் சைஸ்ல இருக்கும். ஓப்பன் டெரஸ்ல ஸ்விம்மிங் பூல் வச்ச முதல் வீடே சென்னையில் எங்க வீடு தான். தெரியுமா உனக்கு? ஆமா, உங்க வீட்ல ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல நந்தினி? இருக்கு, பட் இப்போ கிளீனிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சோ எங்க அப்பா மட்டும் நீ சொல்ற வீட வந்து பார்த்தாருன்னு வெயி, மூட் அவுட் ஆயிடுவாரு. அப்புறம் நம்ம கல்யாணம் முடிஞ்சிரும். பிரதீப், ஒரு பக்கம் இவ்ளோ பெரிய பணக்கார வீட்டு பையனை காதலிக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் உங்க வசதிக்கு நாங்க இல்லையேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. இது வரைக்கும் நான் என் விஷயம் ஏதாவது சொல்லியிருக்கேனா? நீ கேட்டேன் நான் சொன்னேன். இந்த பாரு நந்தினி, எனக்கு பணம் காசு முக்கியம் இல்ல, எனக்கு நீ தான் வேணும். நீ மட்டும் தான் வேணும். இப்ப கூட நம்ம லவ் என் வீட்டுல சொல்லிட்டு நான் கூட வந்துருவேன். ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாத பிரதீப். நமக்கு பெரியவங்க ஆசீர்வாதம் தான் முக்கியம். ஆஸ்தியும் வேணும், ஆனா பெரியவங்க ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். சோ அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன நீ இப்படி பேசுற? உங்க வீட்ல நம்ம லவ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? உன் பேர்ல ஏதாவது சொத்து எழுதி வச்சா நம்ம ஹாப்பியா இருக்க போறோம். இருக்கலாம். ஐயோ, என் வீட்டு நிலைமை இவங்கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கே. என்ன சிரிக்கிற? இல்ல, எங்க வீட்லயும் இப்போதைக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா உடனே என்ன வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அஷோ எம்மா, வட்டிக்கு ஆசைப்பட்டா முதலுக்கே மோசம் போயிடும் போல இருக்கு. ஏய், இப்ப நீ எதுக்கு சிரிக்கிற? இல்ல, நீ சொன்னது சரிதான். இந்த விஷயம் நம்ம 2 பேர் வீட்லயும் ப்ராப்ளம் பண்ணி விட்டுறோம். அதனால நீயே சொல்ல, என்ன பண்ணலாம்? சரி, ஓகே. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். சமயம் பார்த்து உங்க வீட்ல நம்ம விஷயத்தை சொல்லி அவங்க சம்மதத்தை வாங்கி எங்க வீட்ல வந்து பொண்ணு கேட்க சொல்லலாம். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். ஓகே, அக்ரீட். முடிஞ்சு போச்சு. போனை சுவிட்ச் ஆன் பண்ணட்டுமா? அதானே, எப்ப பார்த்தாலும் போன்லயே இரு. காஸ்ட்லியான காவக்காரன் ஆயிட்டாரு. பேச வேண்டியதான், பாப்போம். என்ன அண்ணாச்சி, தனியா உட்கார்ந்து சுவாரஸ்யமா பேப்பர் படிக்கீங்க போல தெரியுது. என்ன சுவாரஸ்யம்? வழக்கம் போல வெட்டு குத்து கொலை அதுதான் நடக்குது. பாண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருங்க அண்ணாச்சி. நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா உட்காருங்க உட்காருங்க. என்ன இப்படி தனியா உட்கார்ந்துட்டீங்க? ஒருவேளை வீட்டை விட்டு வெளியே தள்ளியிருப்பாங்களோ? பாத்தீங்களா, கேட்டுட்டேன்ல, பேசிட்டீங்கல்ல. அண்ணாச்சி தப்பா எதுவும்? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே உங்க பேச்சுதான். அப்பா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ணாச்சி. ஆனா நான் பேசுறது பல பேருக்கு பிடிக்கலையே. குறிப்பா உங்க எஜமானி அம்மாவுக்கு எனக்கு துப்புரா பிடிக்க மாட்டேங்குது. அது என் வைஃப், எஜமானி இல்ல. எப்படியோ சிரிச்சே சமாளிச்சிருந்தீங்க, அப்படியே பழகியும் போச்சு. சரி வாங்க காபி சாப்பிடுவோம். எதுக்கு அண்ணாச்சி? சரி வாங்க வாங்க மிஸ்டர் பாண்டே. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் அண்ணாச்சி. உட்காருங்க மிஸ்டர் பாண்டே. சரி.
அண்ணாச்சி கொஞ்ச நாளா இடுப்புல ஒரு புடிப்பு இருக்கு. ஓ புரிஞ்சுக்கிட்டேன். வணக்கம்மா. என்ன பவரு இந்த பக்கம் காத்தடிச்சிருக்கு? கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு மச்சான் பார்த்துட்டு வர சொன்னாரு. ஓஹோ, உங்க மச்சானுக்கு கல்யாண வேலை எப்படி நடக்குதுங்கிற அக்கறை எல்லாம் வேற இருக்கா? அவரே கேட்க சொன்னாரா இல்ல போற போக்குல நீயா அடிச்சு விடுறியா? ஐயோ அதெல்லாம் இல்ல மேடம், உங்ககிட்ட போய் நான் போய் சொல்லுவேனுங்களா? எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு தேவையான எல்லா புடவையும் எடுத்தாச்சு, முகூர்த்த புடவையே தவிர. ஏய், முகூர்த்த புடவை எடுக்கிறதெல்லாம் பொம்பளைங்க விஷயம். நீ எதுக்கு தேவையில்லாம மூக்க நுழைக்கிற? அது இல்ல மேடம், முகூர்த்த புடவையே நீங்க தான் எடுப்பீங்கன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கீங்களா? நாங்க வழக்கமா எடுக்கிற கடைக்கு போனா நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும், நிறைய புது புது ரகங்கள்லாம் வந்திருக்குது, நிறைய டிசைன்லாம் இருக்குது. அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. மேடம் நான் புடவையோட டிசைனை சொல்றேன். மேடம் இப்ப நீங்க கட்டி இருக்கிற புடவையில எத்தனை கலர் இருக்கும், எத்தனை டிசைன் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஏய், என்ன விளையாடுறியா? இல்ல மேடம் சொல்லுங்களேன். ஒரு 5 கலர் இருக்கும். அங்க 50 கலர் இருக்கு மேடம், ஏகப்பட்ட டிசைன்கள் இருக்கு மேடம், அத்தனையும் புது வரவா. ஏன் யோசிக்கிறீங்க? போய் பாருங்களேன், அந்த ரகம் உங்களுக்கு பிடிக்கும் மேடம். அந்த மாதிரி ரகம் வேற எந்த கடையிலும் கிடையாது மேடம். இந்தாங்க மேடம் அந்த கடையோட கார்டு. இந்த கடையா? தெரியும் தெரியும், நான் போய்க்கிறேன். அக்கா வீட்டுல சுஜாதா நந்தினி கிட்ட போட முடியாத வெடிகுண்ட இந்த குண்டு மல்லி கிட்ட போட்டாச்சு, கண்டிப்பா வெடிக்கும். ஹலோ மேடம், அதான் கார்டு கொடுத்துட்டல, அப்புறம் எதுக்கு இங்க நிக்கிற? கிளம்பு. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வர்றேன் மேடம். வர்றேன் என்னாச்சு. என்னம்மா கேலண்டரையே பாத்துக்கிட்டு இருக்க? நாளைக்கு ஏதாவது இன்டர்வியூ இருக்கா? ஆமாம்மா, நம்ம எல்லாருக்குமே இன்டர்வியூ தான். என்னம்மா சொல்ற? இல்லம்மா, மாசம் முடிய போகுது. அடுத்த மாசம் அடகு வைக்க இனிமே நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஒன்னும் கவலைப்படாதம்மா, கண்டிப்பா நமக்கு நல்ல வழி பிறக்கும். என்னம்மா சொல்றீங்க? யார்கிட்டயாவது பணம் வாங்க போறீங்களா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு யார் பணம் கொடுக்க போறா? இல்லம்மா, எல்லாரையும் விட நீங்க தான் ரொம்ப பயப்படுவீங்க. இப்ப ரொம்ப தைரியமா பேசுறீங்க. எப்படிம்மா? நான் எங்க பேசுறேன், நீ தான் பேச வைக்கிற. உன் தைரியம் தான் என்ன இப்படி பேச வைக்குது. வாங்கிக்கிட்டா போச்சு, சரியா? சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வரேன். இந்த நேரத்துல எங்க போற? இருட்டிடுச்சுல்ல. மனசு சரியில்லைம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரேன். நீங்களும் வரீங்களா? இல்ல, நந்தினியும் சுஜாதாவும் வந்துருவாங்க, நான் சமைச்சிடுறேன், நீ போயிட்டு வாமா. சரிம்மா.
गणानाहन्त्वा गणपतिमुवामहे कविं कवीना उपमस्त्रवस्त्रवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान शृण्वन्नोतिभिः साधनम् ॐ श्रीमहागणपतये नमः रोजनो रोजमान शोभन शोभमान कल्याणः यो वैदां ब्रह्मणो वेदाम् अमृतेनामृतां पुरीं तस्मै ब्रह्म च ब्रह्म च आयुकीर्तिं प्रजां ददुः ओम नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरान्तकाय त्रिकाला கடவுளே, என் வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஏன்னா அந்த நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் கொடுக்கறது நீதானே. அப்ப நான் எதுக்கு கலங்கணும்? நான் எதுக்கு அழணும்? நான் எதுக்கு வேதனை பண்ணணும்? இல்ல, இனிமே எதுக்காகவும் யாருக்காகவும் கலங்கவும் மாட்டேன், கவலைப்படவும் மாட்டேன். இனி என் குடும்பத்தை காப்பாத்த என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு உனக்கு தெரியும். இனி என் குடும்பத்தை நீதான் காப்பாத்தணும். சார், சார், என்னாச்சு? என்னாச்சு சார்? யாராவது வாங்க, வாங்க. ஐயோ, என்னம்மா என்னாச்சு? பாருங்க சார். சார், என்னம்மா என்னாச்சு? தெரியல. ஐயோ, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. யாராவது தண்ணி எடுத்து வாங்க. சீக்கிரம். ஐயா 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 கொஞ்சம் யாரு கொஞ்சம் வழி விடுங்க. இல்லையே. அம்மா கண்ணு ஐயா கூட பார்த்ததே ஐயா இல்ல. என்னையாச்சு உங்களுக்கு? நீங்க யாரு? நான் தாமா ஐயாவோட டிரைவர். சரி, அவரை ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போலாம். ஆமாப்பா. ஐயா ரெகுலரா சாப்பிடுற மாத்திரை எல்லாம் இருக்கு, இத சாப்பிட்டா சரியாயிருமா? ஐயோ, என்னங்க நீங்க இப்ப போய் மாத்திரைன்றீங்க? உடம்பெல்லாம் வேர்த்து ஜில்லுன்னு இருக்கு. உடனே ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போலாம், வாங்க. கொஞ்சம் தண்ணி கொடுங்களே, இத சாப்பிட்டா சரியாயிரும். ஐயோ, வாங்க, தூக்குங்க. இல்லம்மா இந்த மாத்திரை ஐயோ, தூக்குங்க. ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். வாங்க, தூக்குங்க. ஐயா ஐயோ, சொன்ன கேளுங்க. புடிங்க புடிமா. தூக்குங்க. மெதுவா. மெல்ல. தூக்குங்க. தூக்குங்க. பாத்து. பத்திரமா பிடிங்க. ஐயோ, பத்திரம். டாக்டர், டாக்டர், டாக்டர் டாக்டர் என்னாச்சு? ஐயாவை பாருங்க டாக்டர், திடீர்னு மயக்கம் போட்டு விட்டாரு. வருத்தப்படாதீங்க, நான் பாக்குறேன். ஐயோ டாக்டர், ஐயாவுக்கு என்னாச்சு தெரியல பொறுமையா இருங்க, டாக்டர். நான் பாக்குறேன். கொஞ்சம் பாத்து. ஐயா இங்கே வெயிட் பண்ணுங்க.
என்னம்மா அக்கா கோயிலுக்கு தான் போயிருக்காங்களா இல்ல மனசு சரியில்லைன்னு கோவிலுக்கு போறேன்னு சொன்னா ஏன் லேட்டுன்னு தெரியலையே. கோயிலுக்கு போறேன்னு சொன்னாங்க சரி, அங்கதான் போயிருப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? வேற எங்கேயாவது போயிருக்கலாம்ல. முட்டாள்தனமா பேசாத. அவ ஒண்ணும் ஒன்ன மாதிரி இல்ல பொய் சொல்லிட்டு போறதுக்கு. ஆமாமா, உங்களுக்கு உங்க பொண்ணு பேசுறது எல்லாமே தப்பா தான் தெரியும். ஆனா உங்க பொண்ணு மாதிரி இருக்கிறவங்க பேசுறது எல்லாம் கரெக்டா தெரியும். நந்தினி, ஏன் இப்படி எப்ப பாரு நிலைமை தெரியாம ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க? கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கியா? ஆமா, உண்மையை சொன்னா எல்லாருக்குமே வலிக்கும். 8 மணிக்கு யாராவது கோயிலுக்கு போறேன்னு போவாங்களா? அப்படி போயிருந்தாலும் இந்த நேரத்துக்குள்ள வந்திருக்கணும். வரல. ஏன் வரல? உங்ககிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்காங்க. சொன்னது ஒரு இடம், போனது ஒரு இடம். அவங்க உங்களுக்கு ரொம்ப நல்லவங்க, நான் உங்களுக்கு ரொம்ப கெட்டவ. ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு போனேன். ஆனா என்ன யாருமே நம்பல. கிளாஸ் லேட் ஆச்சு, நானும் லேட்டா வந்தேன். அப்ப என்ன ஆளுக்கு என்ன பேச்சு பேசுனீங்க? இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும் தான் நான் இவ்வளவு நல்லா காத்துட்டு இருந்தேன். அது இன்னைக்கு வந்துருச்சு. ஏய், அக்காவையும் உன்னையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க. அவங்க எங்க, நீ எங்க? கொஞ்ச நேரம் வாயை மூடு. ஏய், வர வர நீ நீலாம்பரிக்கு ரொம்ப தான் ஜால்ரா போட்டுட்டு இருக்க. இத பாரு, நான் தான் உன் கூட பிறந்த அக்கா. நீலாம்பரி வெறும் கூப்பிடுற அக்கா. நான் உன்னை பெத்ததுக்கு வெக்கப்படுறேன். நானும் உங்க வயித்துல பிறந்ததுக்கு வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். நந்தினி, இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன அப்புறம் நான் உன்னை அக்கன் கூட பார்க்க மாட்டேன். ஏய், என்னடி பண்ணுவ? அடிப்பியா? அடி அடி. இங்க பாரு, என் மேல கைய வச்ச உன் 32 பழம் கீழே உதிர்ந்துட்டு தெரியும். நந்தினி, ஆளுக்கு அடிக்கிறேன்னு. நான் யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டேன். எனக்கு பசிக்குது. போ, நல்லா கொட்டிக்க போ.